தனுசு ராசிக்காரங்க நிஜமாவே அவங்க கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியும் குரு வேற போய் 8ல் மறையிறதும் கண்டிப்பாக உங்களுடைய தீர்ப்புகள்லையோ உங்களுடைய தேவையில்லாத கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க, யாரையும் ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. கூடவே இருப்பாங்க இல்லையா சிலர், அவங்கள நம்பாதீங்க. அவன் தான் முதல் எதிரியே உங்களுக்கு. உங்களை கொண்டு போய் சிக்க வச்சு கையில் இருக்கிற காசெல்லாம் உருவிட்டு விட்டு கடைசியாக நடுத்தருவில் விட்டுருவாங்க. மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் 60 வருடங்கள். அந்த 60 வருடங்களில் இந்த பராபவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு ஒரு 40வது ஆண்டாக வருது. இந்த 40வது ஆண்டு உலக அளவில் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையை தொடக்கத்திலும் பின்னாடி போக போக அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. முதல் ஒரு 6 மாதம் கொஞ்சம் நெருக்கடியான, இப்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த போர் சூழல், பழையபடியே ஒரு லாக்டவுன் மாதிரியான இல்லைன்னா அதுக்கு நிகரான ஒரு சிக்கல், இந்த மாதிரியே தான் தொடங்கி முடியும் போது நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த வருடத்திற்கு ராஜாவாக குரு வர்றார், இந்த வருடத்துக்கு மந்திரியாக செவ்வாய் வருகிறார். வருடம் தொடங்குவதும் செவ்வாய்க்கிழமையிலேயே தொடங்குது. இது போன்ற சூழ்நிலைகள் இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நெருக்கடியாகவும், அதன் பிறகு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான திருப்திகரமான ஒரு ஆண்டாகவும் முடிச்சு வைக்கும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உலகெங்கும் கொஞ்சம் போர் மேகங்களும் சண்டைகளும் மலைச்சரிவுகளும் இல்லைன்னா திடீர்னு எங்கேயாவது வெடிப்புகளும் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகத்துக்கு நடக்கிறது. இது எல்லாருக்கும் பொதுவாக போகக்கூடிய அமைப்பில் தான் போகும். அதே சமயம் தனி மனிதர்கள் வாழ்வில் இவையெல்லாம் நல்லது செய்யுமானா, எல்லா தனி மனிதர்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறப்பு, அவங்க தொழில் ரீதியாக சில விஷயங்கள் போகிறது, அவங்க விருப்பங்கள், வீடு கட்டுறது, வெளிநாடு போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன லேகு தான் உலகளவில் ஏற்படும். ஆனால் அது தனி மனிதர்கள் வாழ்வை முழுவதுமாக மாற்றியெல்லாம் விடாது. அவங்கவுங்க வாழ்க்கை சுமூகமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய விஷயங்களை நல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட சில இடங்களில் சில கோளாறுகளை பண்ணத்தான் செய்யுது. அது எப்படின்னா, எலி அழுதா பூனை விடுமா? என்ன நடந்தாலும் சரி, அது போட்டு என்ன செய்யணுமோ அதை பிடிச்சி திங்கிற வேலையை திங்கத்தானே செய்யும். அந்த மாதிரி வேலையை யார் செய்கிறான்னு கேட்டால் இந்த சனி செஞ்சுக்கிட்டு இருக்குது. 4ஆம் இடத்துல உட்கார்ந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக மாறி என்னென்ன முடியுமோ அவ்வளவும் வேலை செய்யுது. தனுசு ராசிக்காரங்க ஒரு பிரச்சனையை தீர்க்கிற விதத்தை நம்ம பார்த்தோம்னா, பாம்பும் சாகாது, தடியும் உடையக்கூடாது. அந்த மாதிரி எந்த பக்கத்துக்கும் பங்க வராமல் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், நம்ம பேர் கெட்டுறக்கூடாது, எந்த பக்கமும் கெட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கறதுல இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனால் இருக்கிற காலம் அவங்களை அப்படியா விடுது. அர்த்தாஷ்டம சனி போட்டு அடின்னு அடிக்குது. 10ஆவதுக்கு 7ல் குரு உட்காந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை போட்டு கும்மி அடிக்குது. இதெல்லாம் 10ஆவதுக்குன்னு 9ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்து ராகு மட்டும்தான் சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நிறைய முயற்சிகளுக்கு இல்லைன்னா ஏதாவது செஞ்சு இதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற சிந்தனைக்கு உதவி செய்யக்கூடியது உங்களுடைய ராகு மட்டுமா தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த ராகு என்ன பண்ணுது அப்படின்னா, உதடுகளில் ஏதாவது புண்ணு வர்றது, வெடிப்பு வர்றது, அடிப்படுறது, கிளியறது, இல்லைன்னா அது சம்மந்தமான வைத்தியம் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒன்று அதையும் கொடுத்துரும். மொத்தத்தில் ஒரு பக்கம் நன்மைன்னா ஒரு பக்கம் தீமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இது டக்குன்னு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல அது இல்லை அப்படின்றது தான் தெரியுது. 2026 நவம்பர், டிசம்பர், ஜனவரி முக்கால்வாசி பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து தீர்த்து கொடுத்துரும். அது வரைக்கும் தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ளே யாரும் எந்த பஞ்சாயத்தையும் இழுக்காமல் பார்த்துக்கணும். எது நடந்தாலும் சரி கொஞ்சம் அப்படி அனுசரித்து போக கற்றுக்கணும், மன்னிக்க கற்றுக்கணும். நீங்கள்
எந்த இடத்துலையும் கெட்ட பேர் வாங்காமல் பேலன்ஸ் பண்ணுறது கரெக்டு. ஆனால் இந்த முறை அதை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக செஞ்சால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் கூட சில சொல்லணும்னா தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தங்கம் வாங்கிறது, வாங்கி பேங்க்கில் வைக்கிறது, இல்லை அப்படின்னா உங்களுடைய கைப்பொருள் எல்லாத்தையும் வந்து தங்கமாக மாற்றுறது, நிலமாக மாற்றுறது, இதெல்லாம் செய்கிறதுனா ஓகே. ஆனால் சும்மா மட்டும் கையில் காசு வச்சுட்டு இருக்காதீங்க. சும்மா மட்டும் கையில் காசு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கட்டாயம் சொல்கிறேன், யாராவது வந்து உங்கள் காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் அது கிரிப்டோ கரன்சின்னுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒன்றுத்துக்கும் ஆகாத ஒரு லேண்டை வந்து வாங்க சொல்லுவாங்க. தோட்டம் இருக்குதுன்னுவாங்க, வீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதிகமான வட்டி வரக்கூடிய இந்த ஸ்கீமில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் சிக்க வச்சு கையில் இருக்கிற காசெல்லாம் உருவிட்டு விட்டு கடைசியாக நடுத்தருவில் விட்டுருவாங்க. உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா காலம் அதை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுது. அதோடு சேர்த்து எங்கேயாவது வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், கொஞ்சம் வந்து தலைமறைவாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை யாருன்னே தெரியாத ஊரில் கொஞ்ச நாள் போய் வாழலாமே, இப்படிங்கிற யோசனையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். சூப்பரான நேரம், தாராளமாக செய்யுங்க. வீடு மாற்றலான்ட்டு இருக்கிறோம், இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஏரியாவுக்கு வீடு மாற்றி போகலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சா தாராளமாக செய்யுங்க. அதே போல் உங்களுடைய வீடு வந்து பூர்வீக வீடு, அதை கொஞ்சம் இடித்து வீடுலாம் கட்டிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோன்னா அதை தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் பத்திரப்படுத்தணும், நம்பர் 1. இன்னொன்று, அது ரொம்ப பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் உங்களை கொஞ்சம் தலைமறைவாக வச்சுக்கிறது, இல்லைன்னா ரொம்ப தெரிஞ்ச இடத்துலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறது, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களை நிஜமாகவே இந்த மோசமான காலகட்டத்திலேருந்து காப்பாற்றும். கடந்த ஒரு வருஷமாகவே தனுசு ராசியை போட்டு வாட்டி வதைக்குது எல்லா கிரகமும். கேது ஒரு பக்கம், தந்தை வழியில் சில பிரச்சனை, கேஸு, நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பக்கம் வந்துட்டு விலகி போகிறது. உருப்படியாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, இல்லைன்னா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மற்ற யாருக்குமே அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லவே முடியல. குறிப்பாக ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் பேரு கெடுது, அவங்க செய்யாத குற்றத்துக்கெல்லாம் பேரு கெடுது. கூட இருக்கிறவன் ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு போயிடுறான், அதனால் பேரு கெடுது. பேங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு பேரு கெடுது, கேஷ் ஷார்ட்டேஜ் வருது. ஃபைனான்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதே மாதிரியான பிரச்சனை. அப்புறம் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு கஸ்டமர் கிடைக்கல, இல்லைன்னா அந்த கிளைமில் எடுக்கிறதுல சில பிரச்சனைகள், இந்த மாதிரியெல்லாம் வந்துடுது. சில நேரம் கூட இருக்கிறவன் குளிப்பறிக்கிறான், அப்படியும் இல்லவா கெட்ட சகவாசம் உள்ள நண்பர்கள் சேர்ந்து புத்தியை கெடுத்து தப்பு தப்பாக செய்கிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் சொல்லி இந்த தனுசு ராசிக்காரங்களை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இதுக்கெல்லாம் எப்போ தான் தீர்வு அப்படின்னும் போது நிஜமாக தீர்வு இருக்க தான் செய்யுது. ஆனால் அது 2026 அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ன்ற இந்த 3 மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வருஷத்துலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான காலம்னு சொல்ல முடியாது. பண வரவில் ஒன்றும் அவ்வளோ பெரிய சிக்கல் இல்லைங்க. உங்களுக்கு பணம் எப்படியோ ஒன்று அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, உங்களுக்கு கிடைக்கும். லக்னத்தையே குரு பார்க்குறாரு, அதுவும் கிடைக்கும். திருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பண்ணுங்கள். லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணணுன்னா இப்போ பண்ணுங்கள். எல்லாமே செய்யலாம், நல்லா இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு அவமானப்படணும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னு பாருங்கள். இல்லை அவமானத்துக்கு நடுவில் உங்கள் காரியத்தை சாதிச்சிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் சாதிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். குழந்தைகள் பிறக்கும், வீடுகள் கொஞ்சம் அமையறதுல சிக்கல் ஏற்படும். ஒருவேளை பூர்வீகத்தில் போய் இருக்கலான்னு முயற்சி பண்ணால் மட்டும் உங்களுக்கு அது கொஞ்சம் சாதகமாகவே அமையும். தனுசு ராசிக்காரங்க காடு ஒட்டி தொழில் செய்கிறவங்க, காட்டில் இருக்கக்கூடிய இந்த சித்த மருத்துவ பொருட்கள், மூலிகை பொருட்கள், இதை ஒட்டி தொழில் செய்கிறவங்களுக்கு ஓகே, குட், ஃபேண்டாஸ்டிக். மரம் சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறவங்க, மரத்தை வெட்டுறவங்க, கதவு செய்கிறவங்க, மரம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்குனா சூப்பராக இருக்குது இந்த காலகட்டம். மரம் சம்மந்தமான வைத்தியம் பண்ணுறவங்க, இல்லை அப்படின்னா இந்த இயற்கை உரம் தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் அமோகமான காலகட்டம்னு தான் சொல்லணும். விவசாயத்தை ஒட்டி போனீங்கன்னாலும் ஆமாம், நிஜமாகவே நல்லா இருக்குது இந்த தனுசு ராசிக்கு.
தனுசு ராசிக்காரங்க சட்டத்துறையிலையோ நீதித்துறையிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிஜமாகவே அவங்க கவனமாக தான் இருக்கணும். காரணம் என்ன? உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியும் குரு வேற போய் 8ல் மறையிறதும் கண்டிப்பாக உங்களுடைய தீர்ப்புகள்லையோ உங்களுடைய கேஸுகள்லையோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கெட்ட பேரை உருவாக்கி தரும். இதுக்காகவா நாம் போனோம் அப்படின்னு பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா தவறான டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்களை கோமாளி ஆக்கிடுவாங்க. இந்த தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதிகளாக இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க தவறான தீர்ப்பை எழுதுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டு மேனிப்புலேட் பண்ணி கடைசியில் இந்த வேலையை நீயா செஞ்ச அப்படின்னு கேட்டு உங்களை மிகப்பெரிய அவமானத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. இது அவமானப்படக்கூடிய காலம். முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்குங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஜாமீன் போடாதீங்க. யாரையும் ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. கூடவே இருப்பாங்க இல்லையா சிலர், அவங்க தான் நம்பாதீங்க. அவன் தான் முதல் எதிரியே. உங்களுக்கு உஷாராக இருந்துக்குங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு டீனேஜில் இருக்கிறவங்க 20, 25, 30 வயசு இருக்கிற நார்மலாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூடவே ஒருத்தர் இருப்பான் பாருங்கள், அவன் தான் பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிடுவான். உஷாராக இருக்கணும். திடீர்னு நண்பா இந்த மாதிரி நண்பா அந்த மாதிரி நண்பானுவான். சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு பண்ணுவான், இல்லை மணி வேஸ்ட் பண்ணுவான். கேட்டால் சும்மா நச்சிக்கு கூப்பிட்டேன் அப்படின்னுவான். மொத்தத்தில் உங்களை கோமாளி ஆக்கி வேலைக்கு பார்க்குறதே எல்லாத்துக்கும் வேலையாக போகும். உஷாராக தான் இருக்கணும். தேவையில்லைன்றதை பகுத்து பார்க்கணும். நீங்கள் வேறு யாருக்கும் கெட்டவனாக நடந்துக்க மாட்டேன், எல்லாருக்கும் நல்லவனாக தான் நடந்துக்குவேன், முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவேன். நான் பாம்பும் சாக விட மாட்டேன், தடியும் உடைய விட மாட்டேன், அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி நானும் பாம்படித்தேன்னு சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்களுடைய குணத்தையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களுக்கு சிக்கல் உருவாக்கி தரக்கூடிய காலமாகத்தான் இந்த காலம் இருக்குன்றதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. சமூக சேவையில் இருக்கிறவங்களும் கரெக்டாக இருந்துக்குங்க. உங்களை மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம், அப்புறம் சில விஷயங்களை தான் முன்னெடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறமா பேமெண்ட்டு போடும்போது மட்டும் சில விஷயம் கிடைக்காது. அப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த ஃபண்டுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. தனுசு ராசிக்காரங்க கல்வியில் இருக்கிறாங்கன்னா நிஜமாகவே அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். இவ்வளோ நாள் வரைக்கும் மைண்டு டிஸ்ட்ராக்ஷனில் இருந்துச்சு, கன்ஃபியூஷனில் இருந்துச்சு, ஏன்னே தெரிந்த மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு மந்தமாகவே இருந்துச்சு, மங்களாகவே இருந்துச்சு, புத்தி தெளிவில்லாமல் இருந்துச்சு அப்படின்றவங்களுக்கு இப்போ புத்தி தெளிவு வரக்கூடிய காலம். அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் கல்விக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக, மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க தாராளமாக செய்யலாம், என்ட்ரன்ஸுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, இல்லை அரசு வேலைக்கு ஏதாவது எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க தாராளமாக செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது தொழில் ரீதியாகவோ தொழில் விரிவாக்கத்துக்கோ இல்லை குடும்ப உறவுகளை சரி பண்ணுறதோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழப்பம் பண்ணிடும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கவனத்தை ஏதாவது கற்றுக்கிற விஷயத்தில் திருப்பி பாருங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய 90% பிரச்சனைகள் தானாகவே சரியாயிடும். நாம் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான இந்த வருஷத்திற்கான பலன்கள் தான். உங்களுடைய ராசிக்கு வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மயிலும் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். தொழில்கள் மட்டுமில்லை, விவசாயத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பயிர்களை செய்யும்போது நல்லாயிருக்கும், நோய்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும், அதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும், பரிகாரங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் போக போகிறோம். உங்களுக்கு இல்லை அவசரமாக எனக்கு ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக நம்முடைய கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களும் இதே ராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.